மன்னிக்க மனமில்லையா? நாம் எத்தனையோ தூரம் மன்னிப்பு கேட்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு விரோதமாக ஒருவர் ஒரு காரியத்தை செய்கிற பொழுது, அல்லது துரோகம் செய்கிற போது, அல்லது தவறாக நம்மை பேசுகிற பொழுது நம்முடைய மனநிலை என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்பது நல்லது. சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் மன்னிக்கிறவராக இருந்தார். அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கிற போது அவர் அநேக ஜனங்களை மன்னிக்கிறவராய் காணப்பட்டார். மன்னிப்பை குறித்து உவமையை அவர் சொன்னார். ஆரம்ப ஜெபத்திலே நாம் மன்னிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். கடைசி சிலுவைக்கு போகிற பொழுது அங்கேயும் பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு யார் என்ன தீங்கு செய்தாலும் உங்கள் இருதயமானது மன்னிப்பதற்கு தயாராக இருந்தால் தேவன் அதிலே மகிழ்ச்சி கொள்ளுவார். இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய மகள், என்னுடைய மகன் என்று அன்பு கூர்ந்து சொல்லுவார். பிரியமானவர்களே, பாம்பினுடைய குணம், அதற்கு பால் வார்த்தாலும் அது கொத்தி விஷத்தை கக்குவதாகவே காணப்படும். ஆனால் மனிதர்களாகிய நம்முடைய குணமோ நன்மையே செய்ய வேண்டும். அதற்கு ஒரு அச்சாரமாக மன்னிப்பதற்கு நாம் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். நான் என்ன கடவுளா என்று நீங்கள் சொல்லலாம். கடவுளின் சாயலாய் உண்டாக்கப்பட்ட நாம் இப்பொழுதிருந்தே மன்னிக்கக்கூடிய ஒரு மனதை வளர்த்து கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. என்ன நீங்கள் செய்வீர்களா? ஏனெனில் நீங்கள் தேவனுடைய சாயல். நம்முடைய தேவன் இரக்கமும் உருக்கமும் மிகுந்த கிருபையும் மனத்தாழ்மையும் மன்னிக்கிறவருமாயிருக்கிறார். மன்னிப்பதற்கு நீங்கள் தயாரா? அவருடைய பிள்ளையாயிருந்தால் நிச்சயமாகவே மன்னிப்பீர்கள். தேவன் உங்களோடு இருப்பாராக. ஆமேன்.